கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து பார்க்கின்ற வேளையில் அவருக்கு பல நற்பண்புகள் குணங்களெல்லாம் இருந்தன. இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற வேளையில் அவர் ஒரு நல்ல வேளாண் துறையில் சிறந்த வல்லுநராய் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். he was an agrarian, ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்டாக இருந்தார். ஈசாக்கு வாழ்ந்த காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது என்று பார்க்கிறோம். 26:1 ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் வந்தது. பஞ்சம் என்று சொன்னாலே ஒரு ட்ரவுட், ஒரு வறட்சியான காரியங்கள் இருக்கும். அப்படிப்பட்டதான நேரங்கள் கடந்து வருகின்ற வேளையில் இந்த ஈசாக்கு அவர் செய்ததான காரியம் என்று சொன்னால் அவருக்கு ஒரு நல்ல ஒரு திறமை இருந்தது. அவர் அந்த இடத்துல நல்ல அக்ரிகல்ச்சரில் வேளாண்மை துறையில் சிறந்தவராய் காணப்பட்டார். காரியங்கள் எதிர்மறையாய் காணப்பட்டாலும் அந்த இடத்துல ஒரு பஞ்சம் இருந்தாலும் வறட்சி இருந்தாலும் கூட அங்கு செழிப்பே இல்லை. விதைத்தால் ஒரு விதையும் வராது. அப்படி இருக்கின்ற வேளையில் இந்த ஈசாக்கு மற்றவர்களைப் போல செயல்படாமல் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த திறமைகளை உபயோகித்து அவன் விதை விதைத்தான் என்று பார்க்குறோம். 12வது வசனத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எத்தனை பேர் அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணாரங்களோ தெரியல, ஏன்னா பஞ்சாயத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஈசாக்கு செய்ததான ஒரு காரியம்னு சொன்னால் அவனுக்கு இருக்கிறதான திறமைகளை வைத்து அந்த வேளாண்மை துறையில் அவன் விதை விதைத்தான். ஒரு விதை விதைக்கிறது ஒரு நம்பிக்கையின் அடையாளமாய் காணப்படுகிறது. தனக்கு இருந்ததான முழு நம்பிக்கையோடு கூட அவன் விதைக்கின்ற வேளையில் அந்த வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அவன் விதைக்கின்ற வேளையில் 100 மடங்கு கிடைச்சது. நம்ம நினைக்கலாம், நம்ம விதைக்கிறோம் ஒரு 10 மடங்கு இல்லாட்டா 50 மடங்குன்னு. அவனுக்கு பார்த்திங்கனாக்கா 100-fold என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அவன் தன் தேவனை நம்பினான், தேவனை விசுவாசித்தான், தேவன் மீது நம்பிக்கை வைத்து விதைத்தான். விதைக்கின்ற வேளையில் நடக்கக்கூடிய காரியம் இன்றைக்கும் கூட சபையில் இதை வெறும் விதைக்கிற காரியமாய் சொல்லாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் கொடுக்கின்ற காரியமாக பார்க்குறாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டும், விதைக்க வேண்டும், அன்பை விதைக்க வேண்டும், நேசத்தை விதைக்க வேண்டும். இப்படியாக விதைக்க வேண்டிய நம்ம கண் முன்னாலேயே நாம் 100 மடங்கு பலனை காணக்கூடியவர்களாக இருப்போம். அதன் பின்பு நடந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவன் ஐஸ்வர்யவானான். எப்பொழுது பஞ்ச காலத்திலே ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்ததினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கண்டார்கள். அந்த இடத்துல அவனுடைய எதிராளியாகிய பெலிஸ்தரை அவனை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய லெவலில் அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய லெவலுக்கு ஐஸ்வர்யனாகி மாறிட்டான். அவனுக்கு ஒரு பெரிய ரிச்சஸ் வந்தது. இதுக்கெல்லாம் பார்க்கின்ற வேளையில் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் விசுவாசித்து விதைத்தான். நம்பிக்கையின் மூலமாக அவன் 100 மடங்கு அறுவடை செய்தான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட விசுவாசத்தை விட்டுவிட வேண்டாம். சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கூட நம்ம தைரியமாக ஒரு போல்ட்னஸ், விதைக்கிற காரியத்தில் ஒரு விதைக்கிறதுக்கு போல்ட்னஸ் இருக்கணும். தண்ணியே காவேரியில் தண்ணி வரலை, மேட்டூரில் தண்ணி திறக்கலை, இப்படி என்றெல்லாம் பார்க்கின்ற வேளையில் அந்த விவசாயிகள் விதைத்தால் 100 மடங்கு பயன் பெறுவார்கள் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல பாடத்தை ஈசாக்கின் மூலமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, ஈசாக்கின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியத்துக்காக நாங்கள் ஐஸ்வர்யமாவதற்கு விதைக்க ஆண்டவரே ஒரு நல்ல கடுமையான முயற்சிகள் எடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாராக. ஆமேன்.